இன்று ஆராதனையின் முக்கியத்துவம் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை படிப்போம். ஓய்வு நாள் ஆராதனை, மூன்றாம் நாள் ஆராதனை, பண்டிகை ஆராதனைகள் மற்றும் அன்றாட ஜெப நேரங்கள் அனைத்துமே தேவனுக்கான ஆராதனையாகும். அப்படியானால் நாம் ஏன் ஆராதனை செய்ய வேண்டும்? அநேக ஜனங்கள் ஆராதனை என்றால் சபைக்கு செல்வது, துதி பாடுவது, தேவனுடைய வார்த்தையை கேட்பது மற்றும் ஜெபம் செய்வது என்று நினைக்கிறார்கள். இன்று ஏன் தேவன் நமக்கு ஆராதனையை வழங்கினார் என்றும், நமது ஆத்துமாவிற்கு ஆராதனையானது எந்த அளவுக்கு முக்கியமானது என்றும் மற்றும் ஆவிக்குரிய உலகில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் உறுதி செய்வோமாக. 영적인 어떤 부분을 차지하는 것인가를 오늘 경의 가르침 속에서 확인해보는 시간을 가져보도록 하겠습니다. சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 읽어주시기 바랍니다. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1절의 말씀 함께 보겠습니다. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்குமுள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்திற்கு உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இங்கே பலியினாலே என்ற வார்த்தைக்கு ஆராதனை என்று அர்த்தமாகும். பழைய ஏற்பாட்டில் பலி என்ற வார்த்தையும் புதிய ஏற்பாட்டில் ஆராதனை என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டு வார்த்தைகளுக்குமே ஒரே அர்த்தமாகும். இவ்வாறாக ஆராதனையினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சங்கீதம் 50ஆம் அதிகாரம் மூலம் தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அப்படியானால் ஏன் ஆராதனை அவசியமாக இருக்கிறது? அது ஏன் தொடங்கியது? மனுக்குலம் இதை புரிந்து கொள்வதற்காக ஏதேன் தோட்டத்தின் வரலாற்றின் மூலம் தேவன் இந்த விஷயத்தை விளக்குகிறார். ஆதாமும் ஏவாளும் தடை செய்யப்பட்ட கனியை புசித்து பாவம் செய்வதற்கு முன்பு ஆராதனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாதிருந்தது. அவர்கள் பாவம் செய்த பிறகு ஆதாம் ஏவாளின் குமாரர்களான ஆபேல் மற்றும் காயின் மூலமாக ஏதேன் தோட்டத்தின் மகிமையை மீட்டெடுப்பதற்கான வழியை தேவன் வெளிப்படுத்தினார். அந்நேரத்திலிருந்து ஆபேலின் பலி மற்றும் காயினின் பலி என்ற வார்த்தைகள் வேதாகமத்தில் தோன்றினது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், அவர்கள் ஏதேன் தோட்டத்தின் மகிமையை மீட்டெடுப்பதற்காக தேவன் ஆராதனை என்ற முறையை ஸ்தாபித்தார். உண்மையில் நாம் இந்த பூமிக்கு தள்ளப்பட்ட பரலோக பாவிகளாவோம். நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிக்கப்படவும் தேவனை சந்திப்பதற்கும் ஆராதனைதான் கிருபையின் நேரமாக ஸ்தாபிக்கப்பட்டது. அதனால்தான் குறிக்கப்பட்ட தேதிகளிலும் நேரங்களிலும் ஆராதனை சேவைகளில் கலந்து கொள்வதென்பது நமது விசுவாச வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாகும். ஏனென்றால் பரலோக பாவிகளை மன்னிக்க அனுமதிக்கும் தேவனுடைய சித்தமானது ஆராதனை சேவையில் அடங்கியுள்ளது. மேலும் ஆராதனை என்பது பாவநிவர்த்தியின் கிருபைக்காக நன்றி செலுத்துதல் என்ற அர்த்தத்தையும் உள்ளடக்கியுள்ளது. அதனால்தான் ஆரம்பகால சபையின் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் நாம் ஒருபோதும் ஆராதனையை புறக்கணிக்கக்கூடாது என்று பரிசுத்தவான்களை எச்சரித்தனர். எபிரெயர் 10ஆம் அதிகாரத்தை பார்ப்போம்.
எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 22절의 말씀 함께 보시겠습니다. துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்டு இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டு சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். 하나님께 나아가자. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சுருக்கமாக சொன்னால், ஆராதனைக்காக சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் இருப்போமாக. அவர்களுடைய பழக்கத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக தேவனுடைய மகிமையான நாள் நெருங்கி வருவதை காணும்போது நாம் ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்தி ஒன்று கூட வேண்டும். இதுதான் எபிரெயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நமக்கு கற்பிக்கிற போதனையாகும். 10장 25절에서 우리에게 권고하고 있습니다. எனவே ஆராதனை என்பது மிகவும் முக்கியமான அர்த்தத்தை கொண்டுள்ளது. தொடர்ந்து 26ஆம் வசனத்தை பார்ப்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், அதாவது பாவ மன்னிப்புக்கான வேறொரு ஆராதனை இனி இராமல். நியாயத்தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். எபிரெயர் 10ஆம் அதிகாரத்தில் தேவனை ஆராதிப்பதற்காக சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடக்கூடாது என்றும், மாறாக கிறிஸ்துவின் மகிமையான நாள் நெருங்கி வருவதால் நாம் அதிக வாஞ்சையுடனே ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வேதாகமத்தின் போதனையை நம்மால் உறுதி செய்ய முடியும். அப்படியானால் ஏசாயா தீர்க்கதரிசி ஏன் ஆராதனை நமக்கு அவசியமானது என்று வழங்கின போதனையை குறித்து பார்ப்போம். ஏசாயா 59ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகிப் போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. எதனாலே தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டானது? நம்முடைய அக்கிரமங்களாகும். நம்முடைய பாவங்களானது தேவனுக்கும் நமக்கும் இடையே ஓர் இடைவெளியை உருவாக்கியது. நம்முடைய பாவங்களினாலே தேவனுடனான நம்முடைய உறவானது தூரமாகிவிட்டது. அப்படியானால் தேவன் அந்த இடைவெளியை எவ்வாறு குறைத்தார்? ஆராதனையின் வாயிலாக அதை நீக்கிவிட்டார். எனவே ஆராதனை நேரத்தின் மூலம் தேவன் நம்மோடு இருந்து நம்மை சந்தித்து நாம் கடந்த காலத்தில் செய்த பாவங்களை மன்னிக்கிறார் என்று வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு தேவன் ஆபேலிடமும் காயினிடமும் தமக்கு காணிக்கை செலுத்தும்படி கட்டளையிட்டார். நாம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையேற்றுகளிலும் அவைகளின் குழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் முதல் முறையாக ஆபேலின் காணிக்கையும் காயினின் காணிக்கையும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
등장하고 있습니다. இந்த காட்சியை எபிரெயர் புத்தகத்தின் ஆசிரியர் 11ஆம் அதிகாரத்தில் எப்படி விவரித்துள்ளார் என்பதை பார்ப்போம். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் 가인보다 ஆபேல் தேவனுக்கு எதை செலுத்தினான்? காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். 그가 죽었으나 그 믿음으로 오히려 말하느니라고 했습니다. இங்கே காயின் செய்ததைக் காட்டிலும் ஆபேல் தேவனுக்கு சிறந்த பலியை செலுத்தினார். 더 나은 제사를 하나님께 드렸다고 했습니다. காயின் தன் விளைச்சலில் கொஞ்சம் கொண்டு வந்து தானியங்களை தேவனுக்கு செலுத்தினான். 곡식과 식물로서 하나님께 제사를 드렸고 ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றை தேவனுக்கு காணிக்கையாக செலுத்தினான். 제물로 올렸습니다. இந்த இரண்டு பலிகளின் அர்த்தம் என்ன? இரண்டு பலிகளுமே முழு மனதோடு செலுத்தப்பட்டன. இருப்பினும் தேவன் ஆபேலின் காணிக்கையை மட்டுமே ஏற்றுக்கொண்டார். தேவன் காயினின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. வித்தியாசம் என்னவாக இருந்தது? ஆபேலின் பலியானது இரத்தத்தினாலான பலியாகும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் சிலுவையிலே கிறிஸ்துவின் தியாகம் இருந்தாக வேண்டும். அதனால்தான் ஆபேல் மற்றும் காயினின் நாட்கள் முதற்கொண்டு தேவன் தாம் விரும்பிய பலிகளையும் விரும்பாத பலிகளையும் வேறுபடுத்தினார். 하나님께서 원하시는 제사와 원치 않는 제사를 이와 같이 양분해 놓으셨던 것입니다. நேர்மையை பொறுத்தவரையில் காயின் அதிக முயற்சிகளை செய்தான். அவன் விதைகளை விதைத்து அவற்றை கவனித்து சரியான நேரத்தில் அவைகளுக்கு தண்ணீரை பாய்ச்சினான். என்னதான் காயினுடைய பலி முழு இருதயத்தோடு செலுத்தப்பட்டாலுமே தேவன் அதை அங்கீகரிக்காமல் இரத்தம் சிந்துதலோடு கூடிய ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். 아벨의 양의 그 첫 새끼 그 제물에 대해서는 하나님께서 연락하셨더라고 이렇게 표현했습니다. அவர்களுடைய காணிக்கை வித்தியாசமாக இருப்பது பிரச்சனை அல்ல. அவர்கள் இருவருமே பலியில் பெரும் முயற்சியை மேற்கொண்டனர். ஆனால் தேவன் விரும்புவது பாவ மன்னிப்பின் அர்த்தத்தை கொண்ட பலியாகும். 예사함이라는 의미가 담긴 그 제사가 하나님께서 원했던 제사였다는 사실을 아벨과 가인의 제사 속에서 우리가 확인해 볼 수 있습니다. இது கிறிஸ்து தமது இரத்தம் சிந்துதலின் வாயிலாக தேவனுக்கும் நமக்கும் இடையேயான இடைவெளியை எவ்வாறு குறைப்பார் என்பதை காண்பிக்கிறது. இதை எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் உறுதி செய்வோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் எதனாலே சமீபமானீர்கள்? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆட்டுக்குட்டியாக ஒப்பிடப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என்ன நடந்தது? கிறிஸ்துவின் தியாகத்தினால் நாம் அவர் அருகில் சமீபமானோம். தேவன் ஆபேலின் காணிக்கையை சிறப்பானதாக கருதி அதை ஏற்றுக்கொண்டதற்கான காரணங்களில் ஒன்று ஆட்டுக்குட்டியாக ஒப்பிடப்பட்ட கிறிஸ்து சிலுவையின் தியாகத்தின் வாயிலாக மனுகுலத்தின் பாவங்களை மன்னித்து தேவரிடம் நம்மை நெருக்கமாக்குவார். 당신의 그 십자가의 희생으로 말미암아 더욱더 가깝게 연결시켜 주기 위한 எனவே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளபடி என்ன நடந்தது? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். சுருக்கமாக சொன்னால் கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தேவனிடம் நெருக்கமாக்கும். தொடர்ந்து 13ஆம் வசனத்தை பார்ப்போம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும். அவருடைய வேறு நோக்கம் என்ன? ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும்
சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். 가까운 데 있는 자들에게 평안을 전하셨으니 அந்தப்படியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பீதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, 시민이요 하나님의 권속이라. சுருக்கமாக சொன்னால் நாம் தேவனுடைய குடும்பத்தின் ஒரு அங்கமாகிவிட்டோம். 가족이 이제 됐다는 것입니다. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நாம் நம்முடைய பாவங்களினால் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் அவரை நெருங்க முடியவில்லை என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் இப்போது நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாயிருக்கிறோம். 그리스도의 피로 말미암아서 하나님과 우리 사이를 가깝게 연결시켜 주셨다. இதன் விளைவாக நாம் இனி அந்நியரும் பரதேசிகளும் அல்ல, தேவனுடைய வீட்டாரின் உறுப்பினர்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. 하나님 안에서 하나님의 권속, சுருக்கமாக சொன்னால் நாம் தேவனுடைய குடும்பமாகிவிட்டோம். 하나님의 가족이 되었다라고 이렇게 알려주고 있습니다. தேவனை தந்தை மற்றும் தாய் என்றும் சத்தியத்தில் இருக்கும் சீயோன் உறுப்பினர்களை சகோதர சகோதரிகள் என்றும் அழைக்க தேவன் நம்மை அனுமதித்தார். தேவன் இதை எவ்வாறு நிறைவேற்றினார்? 이런 제 위치에 하나님께서 놓으셨는데 이 모든 것이 다 뭘로 하나님께서 그렇게 하셨느냐? ஆராதனை உடன்படிக்கையின் வாயிலாக நிறைவேற்றினார். 전부 이루어 놓으셨다라는 것입니다. சில உறுப்பினர்கள் பலி மற்றும் ஆராதனை என்ற வெளிப்பாடுகளைப் பற்றி கேட்கிறார்கள். சிலரால் அதன் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்ப்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவைகளை நாம் எப்படி கைக்கொள்ள வேண்டும்? நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்கப் போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய என்ன? அது பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். நாம் ஒவ்வொரு வருடமும் பஸ்கா ஆராதனையை ஆசரிக்கிறோம். பஸ்கா ஆராதனையை பற்றி யாத்திராகம புத்தகம் என்ன சொல்கிறது? பஸ்காவாகிய பலி என்று சொல்கிறது. அதனால்தான் இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக குறிப்பிடப்படுகிறார் அல்லவா? 3500 வருடங்களுக்கு முன்பு எகிப்திலும் பேரழிவு நெருங்காதபடிக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இருந்த வீடுகளை தேவன் கடந்து சென்றார். மறுபுறமோ எகிப்து தேசம் முழுவதும் வாதையால் அவதிப்பட்டது. அதில் தலைப்பிள்ளைகள் யாவும் கொல்லப்பட்டன. 사람이라면 처음 난 장자들이, 짐승이라면 처음 태어난 초태생들이. இந்த கொடூரமான நிகழ்வு வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 3500년 전 끔찍한 어떤 역사가 성경 가운데 또 기록되어 있습니다. ஆராதனை சேவையை பற்றி தேவன் பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணினவர்களை என்னிடத்தில் கூட்டி சேருங்கள் என்று சொல்கிறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் பஸ்காவை ஆராதனை என்றும் பலி என்றும் தேவன் குறிப்பிட்டார். எனவே தேவன் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டு காயினுடைய பலியிலும் மேன்மையான பலி என்று சொன்னதற்கான காரணம், ஆபேலின் பலியானது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்துதல் உடையதாயிருந்தது. காயினின் பலியானது இரத்தம் சிந்துதல் இல்லாத பலியாக இருந்தது. அது பயிர்களைக் கொண்ட பலி என்பதால் காயினின் காணிக்கையை காட்டிலும் ஆபேலின் காணிக்கையை தேவன் சிறந்ததாக கருதினார்.
가인의 것보다는 아벨의 제사가 தேவன் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டு காயினின் காணிக்கையை நிராகரித்தார். ஏனென்றால் மனுகுலத்தின் பாவங்களை மன்னிப்பதற்கான அவருடைய மாபெரும் சித்தமானது இரத்தத்தினாலான பலியில் அடங்கியிருந்தது. 받아들이시고 가인의 제사를 하나님께서 거절하셨던 것입니다. தேவனுக்கு காயின் மீது எந்த வெறுப்பும் கிடையாது. 하나님이 있어서 그랬던 것은 결코 아니죠. ஒன்று இரத்தத்தினாலான பலி, மற்றொன்று இரத்தம் இல்லாத 한 பலி. 사람은 피 흘림의 제사, 한 사람은 피 흘림이 없는 제사. இரத்தத்தினாலான பலியை ஏற்றுக்கொள்வதன் வாயிலாக மனுகுலத்தின் பாவங்களுக்காக தேவன் என்ன செய்வார் என்பதை முன்னதாகவே காண்பித்தார். 미리 보여주셨던 것이죠. எனவேதான் எபிரேயரில் ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று எழுதப்பட்டுள்ளது. 히브리서에는 그렇게 기록이 되어 있었던 것입니다. இறுதியாக இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு வந்து பலியிடப்பட்ட போது தேவனுக்கும் நமக்கும் இடையிலான உறவு என்ன ஆனது? 하나님과 멀어져 있던 그 관계를 어떻게 한다는 것입니까? சிலுவையில் இரத்தம் சிந்தியதன் வாயிலாக அவர் அந்த உறவை மீட்டெடுத்தார் அல்லவா? 어떻게 해놓으셨습니까? தேவன் நம்மை அருகில் கொண்டு வந்தார். 가깝게 해놓으시고 இதன் விளைவாக கடந்த காலத்தில் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருந்த நாம் இப்போது தேவனுடைய குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம் என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. 만드셨더라고 이렇게 성경은 우리에게 또 알려주고 있는 것입니다. அதனால்தான் ஆராதனையானது நமக்கு மிகவும் முக்கியமானதாகும். 중요합니다. எனவேதான் தேவன் நாம் ஆராதனைக்காக சபை கூடி வருவதை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்று சொன்னார். 하지 말라. நாம் ரட்சிக்கப்பட்டு பாவமன்னிப்பை பெற்று நம் பரலோக வீட்டிற்கு திரும்பும்படியாக நாம் எப்போதும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார் அல்லவா? 하나님께서 우리에게 일깨워주고 계신 것 아니겠습니까? பஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பதை வேதாகமத்தின் வாயிலாக உறுதி செய்வோம். 그리스도의 모습을 한번 확인해 보도록 하겠습니다. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். ஐந்தாம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாயிருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாயிருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்துப் போடுங்கள். ஏனெனில் நம்முடைய யார் அவர்? பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 8ஆம் வசனத்தில் ஆகையால் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இங்கே பண்டிகை என்பது பஸ்கா பண்டிகையை குறிக்கிறது. இதன் விளைவாக பஸ்கா ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவின் தியாகமானது பஸ்கா ஆராதனையை இன்னும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற்றியுள்ளது. 이 유월절이라는 이 예배를 유월절이라는 이 절기를 굉장히 중요하게 지금 만들어 놓고 있습니다. இந்த தியாகம் இல்லை என்றால் நம்மால் தேவனிடம் நெருங்கி வந்திருக்க முடியுமா? 될 수 있습니까? பரலோகத்தில் நாம் செய்த பாவங்களின் காரணமாக நாம் என்றென்றும் பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சிலுவையில் கிறிஸ்துவின் தியாகத்தின் வாயிலாக நாம் தேவனிடம் நெருங்கி வருகிறோம். 희생으로 말미암아서 멀어졌던 하나님과 우리 관계를 더욱더 가깝게 해주시고 கடந்த காலத்தில் நாம் அந்நியர்களாகவும் பரதேசிகளாகவும் இருந்தோம். 외인이었고 ஆனால் இப்போது நாம் தேவனுக்குள் என்னவாகி இருக்கிறோம்? 받았던 우리들이었지만 이제 하나님 안에서 뭐가 됐다고요? நாம் தேவனுடைய குடும்ப உறுப்பினர்களாகிவிட்டோம். 가족이 되었다는 의미가 되겠습니다. எனவே தேவனை தந்தை என்று அழைக்கும் சிறப்புரிமையை கொண்டிருக்கிறோம். 부를 수 있습니다. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. 예수님 알려주신 இன்னும் எளிமையாக சொன்னால் இயேசு நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தைக் கொண்டு நாம் ஜெபம் செய்ய முடியும். 그 기도를 இந்த ஜெபத்தை நம்மால் மட்டுமே செலுத்த முடியும். இருப்பினும் கடந்த காலத்தைப் பற்றி என்ன? நாம் நம் பாவங்களில் மூழ்கியிருந்தபோது அந்நியர்களாகவும் பரதேசிகளாகவும் இருந்தோம். 이방인이요. இருப்பினும் கிறிஸ்துவின் இரத்தத்தின் வாயிலாக நாம் தேவனிடம் நெருங்கி வந்திருக்கிறோம். 가까워지게 된 நாம் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறோம். இதன் வாயிலாக கிறிஸ்துவின் தியாகத்தை நினைவுகூரும் ஆராதனையின் முக்கியத்துவத்தை நம்மால் உறுதி செய்ய முடியுமல்லவா? 그 예배, 희생을 기리는 그 제사, 이것이 우리에게 있어서 얼마나 중요한 것인가를 다시 한번 확인할 수 있는 대목 아니겠습니까? ஆராதனையின் வாயிலாக தேவனுக்கும் நமக்கும் இருக்கும் உறவு முறையானது தந்தை, தாய் மற்றும் பிள்ளைகள் என உருவாகிறது. 형성되게 만들어 주신 것이 바로 이 예배입니다. எனவே சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் என்ற வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? 하지 말라. 그 말씀의 뜻은 더욱더 예배 어떻게 하라는 얘기입니까?
இதற்கு நாம் ஆராதனையை முக்கியமாக கருதி தேவனை சரியாக ஆராதிக்க வேண்டும் என்று அர்த்தமல்லவா? மேலும் ஆராதனையின் வாயிலாக தேவனோடு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டவர்களை தேவன் என்ன செய்வார்? அவர் அவர்களை கூட்டி சேர்ப்பார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாயிருப்பதாக. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும். இது எந்த இடத்தை குறிக்கிறது? இது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பற்றி விளக்குகிறது அல்லவா? பரிசுத்த ஸ்தலத்தில் முன்புறத்தில் பரிசுத்த ஸ்தலமும் அதற்கு பின்புறத்தில் மகா பரிசுத்த ஸ்தலமும் இருக்கின்றது. கேருபீன்கள் எங்கு இருக்கின்றன? கேருபீன்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு மேல் இருக்கின்றன. தேவன் அங்கு என்ன செய்கிறார்? அவர் நம்மை சந்திக்கிறார். தேவன் நம்மை சந்திக்க அனுமதித்த இந்த நாள் எப்போது? அதுதான் பாவநிவிர்த்தி செய்யும் நாளாகும். வருடத்திற்கு ஒருமுறை பாவநிவிர்த்தி செய்யும் நாளில் ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பார். அங்கே நான் உன்னை சந்திப்பேன் என்று தேவன் சொல்கிறார். எனவே பலி இல்லாமல், அதாவது ஆராதனை இல்லாமல் தேவனுக்கும் மனித குலத்திற்கும் இடையே ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. ஆராதனையின் வாயிலாக பாவத்தினால் விலகியிருந்த நம்மை தேவன் அழைத்து நம்மை அவரிடம் நெருங்கி வர செய்கிறார். கிறிஸ்துவின் தியாகத்தின் வாயிலாக அவருடைய இரத்தத்தினாலே தேவன் நம்மை தம்முடைய குடும்பத்தினராக்கினார். எனவே ஓய்வு நாள் ஆராதனையாக இருந்தாலும் சரி, 3ஆம் நாள் ஆராதனை, பண்டிகை ஆராதனையாக இருந்தாலும் சரி, நாம் ஒருபோதும் ஆராதனையை புறக்கணிக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆராதனையின் வாயிலாகவும் தேவன் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் கவனமாக கேட்டு நம் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறார். இந்த எல்லா பணிகளும் ஆராதனையின் வாயிலாக நிறைவேற்றப்படுகிறது. நாம் தொடர்ந்து ஆராதனை சேவை செய்தாலும் அதன் காரணத்தையோ அல்லது தேவனுடைய சித்தத்தையோ அறியாமல் கண்மூடித்தனமாக ஆராதனை செய்யக்கூடாது. நாம் புரிதலோடு ஆராதனையை செலுத்த வேண்டும். அப்படி செய்ய வேண்டுமானால் தேவன் நம்மை சந்திப்பதாக வாக்களித்த ஆராதனை நாள் சனிக்கிழமையா அல்லது ஞாயிற்றுக்கிழமையா என்றும், அவர் குறித்த பண்டிகை கிறிஸ்துமஸா அல்லது பஸ்காவா என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இவ்வாறாக ஆபேலின் பலியைப் போல நாம் மெய்யான ஆராதனையை செலுத்த வேண்டுமல்லவா? 하나님께서 바라시는 아벨의 제사와 같은 참 예배를 드릴 수 있는 저와 여러분들이 되어야 되지 않겠습니까? இன்று எண்ணற்ற ஜனங்கள் ஞாயிறு ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் இந்த பலியானது தேவனை பிரியப்படுத்தும் ஆபேலின் பலியை போன்றதா? ஓய்வு நாள் ஆராதனையானது ஆபேலின் பலியுடன் ஒத்துப்போகிறது அல்லவா? இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு தேவனுடைய உடன்படிக்கையின்படி ஆராதனை சேவையை செலுத்த வேண்டுமல்லவா? இன்று நாம் தேவனுடனான உடன்படிக்கையான ஓய்வு நாள் ஆராதனையை ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பஸ்காவையும் ஆசரிக்கிறோம். 3 தரங்களின் 7 பண்டிகைகளுக்கான ஆராதனை சேவைகளையும் ஆசரிக்கிறோம். நீங்கள் அணிந்திருக்கும் முக்காடும் கூட வேதாகமத்தில் தேவன் நியமித்திருக்கும் சரியான வழிபாட்டு முறையாகும். அப்படி செய்யாவிட்டால் அது தேவனை கனவீனம் பண்ணும் செயலாக இருக்கும் என்று வேதாகமம் சொல்வதால் ஆராதனையின் போது பெண்கள் முக்காடு அணிய வேண்டும். இது தேவனுடைய சபைக்குள் இருக்கும் ஆராதனையின் ஒழுங்குமுறையாகும். இது அப்போஸ்தலர் காலத்திலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் ஆராதனையின் முறைமையல்லவா? நாம் கைக்கொள்ளும் ஆராதனை முறைமைகளில் அதிக பெருமிதம் கொண்டு வழிவிலகி செல்லும் உலகில் உள்ள அனைத்து சபைகளுக்கும் சரியான போதனைகளை வழங்குவதற்காக மெய்யான ஆராதனையை கைக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி.